Dear students, welcome to online class with Hema. இன்னைக்கு 10th standard maths exercise 1.6 page number 32 multiple choice questions. If n of a cross b equal to 6 and a equal to 1, 3, then n of b is. So 4 options கொடுத்திருக்காங்க a1, b2, c3 and d6. நம்மளுக்கு என்ன தெரியும் solution? n of a cross b equal to 6. இப்போ a என்ன? a equal to 1, 3 கொடுத்துருக்காங்க. ஓகே 1, 3 இதுலேருந்து என்ன? obviously n of a equal to 2. so n of b n of a cross n of b equal to n of a intersection a cross b. okay, so n of a is 2. 2 into n of b equal to n of a cross b. a cross b என்ன? 6. so n of b equal to 6 by 2 equal to 3. so the n option correct, C is correct. okay, next second one. so second one, a equal to a b p and b equal to 2, 3 and c equal to p q r s, then n of a union c cross b. இப்போ என்ன? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே a union c கண்டுபிடிப்போம். a union c என்ன? a union c equal to என்ன? எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கோங்க. என்ன? a b p a b p q r s. ஓகே, இது வந்து a union c. இப்போ வந்து a union c cross b. இப்போ a union ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிப்போம். a union c cross b ஆனால் என்ன பண்ணோம்? a b p q r s இதுதான் a union c. ஓகே, cross என்ன? 2, 3. ஓகே, இப்போ இதை எடுத்து எழுதுங்க. a2 a3 and b2 b3 p2 p3. okay, and q2 q3 r2 r3 s2 s3. okay, s3 close the bracket. ஓகே, இப்போ இது எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போது n ஆஃப்லாம் என்ன? கவுண்ட்டு. ஓகே, n ஆஃப் a union c cross b equal to 12. ஸோ இது எந்த ஆப்ஷன் கரெக்ட்? சி ஆப்ஷன் கரெக்ட். ஃபஸ்ட்டு a union c கண்டுபிடிச்சிக்கணும், அப்புறம் cross b கண்டுபிடிச்சிட்டு எழுதிட்டு அது வந்து டோட்டல் கவுண்ட் வந்து is 12. ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள். if a equal to 1, 2 b equal to 1 2 3 4 c equal to 5, 6 and d equal to 5 6 7, then state which of the following is true. a cross c subset of b cross d ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு a cross c ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். a கண்டுபிடிக்க a போட்டுக்கோங்க. a cross c is a subset of b cross d ன்னு. ஃபஸ்ட்டு a cross c ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ a cross c என்ன பண்ணுவீங்க? 1 2. ஓகே, 1 2 cross 1 2 3 4. ஓகே, இது இப்போ இது எப்படி எழுதுவீங்க? ஈக்குவல் டு 1 1 1 1 2 1. ஓகே, 1 1 2 1. ஸோ a cross cனா ஏவும் சியும். சி என்ன? 5, 6. ஓகே, ஸோ 5, 6 5, 6 க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ போடுங்க 1 5 1 5 and 1 6. ஓகே, 1 5 1 6 and then 2 5 2 6. ஓகே, இதுதான் வந்து a cross c. நெக்ஸ்ட் என்ன? b cross d ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இது a cross c. ஓகே, b cross d என்ன? b என்ன? 1 2 3 4 மிஸ் பண்ணாமல் எழுதுங்க. ஓகே, d வந்து என்ன? 5 6 7 8 5 6 7 8. ஸோ இது எப்படி எழுதுவீங்க? 1, 5 1, 6 1, 7 1, 8. அதே மாதிரி 2, 5 2, 6 2, 7 and 2, 8. Next 3, 5
3,6, 3,7 and 3,8 and then 4,5, 4,6, 4,7 and 4,8. இப்போ பார்த்தீங்கன்னா A cross C 1,5 இங்கே இருக்குது, 1,6 இங்கே இருக்குது, 2,5 இங்கே இருக்குது, 2,6 இருக்குது. அப்போது A cross C is a subset of B cross D. இதுதான் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, நீங்கள் இப்போ செகண்டும் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இது சப்செட் ஆஃப் B cross D. செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, B cross D is a subset of A cross Cn. ஸோ இப்போ B cross D என்ன, B cross D வந்து இவ்வளோ இருக்குது, இது வந்து A cross C உள்ளே இருக்கா, இல்லை, இதுதான் A cross C தான் B cross D உள்ளே இருக்குது. ஸோ இட்ஸ் a subset of B cross D. B cross D நிறைய இருக்குது பாருங்கள், A cross C கம்மியாக இருக்குது, அப்போது இஸ் நாட் a subset. இது வந்து wrong. ஓகே, நெக்ஸ்ட்டு C1 பாருங்கள். C என்ன, A cross B is a subset of A cross D ன்னு கேட்குறாங்க. இப்போ A cross B போடுங்க. A cross B is what, A என்ன 1 2 cross B என்ன 1 2 3 4. ஓகே, 1 2 3 4. இப்போ இது எப்படி போடுவீங்க, 1 1. இப்போ A cross B equal to என்ன 1 1 1 2 1 3 1 4 and then 2 1 2 2 2 3 2 4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, A cross D. A cross D என்ன, A வந்து 1,2 1,2, D வந்து என்ன 5 6 7 8 6 7 8. ஓகே, cross this thing 5 6 7 8. இப்போ இதை போடுங்க, ஈக்குவல் டு 1 5 1 6 1 6 1 7 1 8 and then 2 5 2 6 2 7 2 8. இப்போ A cross D பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, A cross B is a subset of A cross D ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A cross Bயில் 1 1 இருக்குது, அது எங்கே Dயில் இருக்குது, இல்லை, இங்கே 1,2 இருக்குது, இது எங்கே 1,2 இங்கே இருக்குது, இல்லை. ஓகே, 1,3 இல்லை 1. அப்போது இட்ஸ் நாட் A cross C1 A cross B is a subset of A cross D, இதுவும் இல்லை, ராங். ஓகே, நெக்ஸ்ட்டு D பாருங்கள். D என்ன கேட்டிருக்காங்க, D cross A is a subset of B cross A1 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு D cross A ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. D cross A equal to D என்ன 5 6 7 8 cross A is 1,2. okay, so equal to 5 1 5 2 6 1 6 2 6 2 and then 7 1 7 2 8 1 8 2. okay, so B cross A find out பண்ணுங்க. B cross A என்ன, B is 1 2 3 4 1 2 3 4 cross 2 என்ன, A என்ன 1 2. ஓகே, இப்போ போடுங்க equal to 1 1 1 1 1 2 and then 2 1 2 2 3 1 3 2 4 1 4 2. இப்போ இது பாருங்கள், இது வந்து இது உள்ளேயா இருக்குது. ஸோ D cross A அதுவும் வந்து இஸ் a subset of B cross A வந்து இதுவும் இல்லை, இஸ் wrong. பார்த்தீங்களா, 5 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. பார்த்தீங்க, சப்செட்னால் இந்த செட்டு இது உள்ளே இருக்கணும். அதே ஃபஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா A cross C எல்லாமே வந்து B cross Dயில் இருக்குது. ஸோ இது வந்து
is a subset of B cross D. So option A is correct. Okay, next fourth one. எக்ஸாமில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை மட்டும் ப்ரூவ் பண்ணி காட்டினா போதும். நான் வந்து பிசிடிலாம் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டில் அதை மட்டும் ப்ரூவ் பண்ணி காட்டினா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். If there are 1024 relations from a set A equal to 1, 2, 3, 4, 5 to a set B, then the number of elements in B is அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு இது, if n of A equal to Pனா n of B equal to Qன்னா வச்சுக்கோங்களேன். then the total number of relationsனா relations that exist from A to B, இதுக்கு ஃபார்முலா வந்து 2 power PQ. இதுதான் ஃபார்முலா. if n of A equal to P, n of B equal to Q, then the total number of relations that exist from A to B is 2 power PQ. அது ஃபார்முலா. அப்போ பாருங்கள், n of A equal to 5 இங்கே கொடுத்துருக்காங்க, n of B கொடுக்கல, ஈக்குவல் டு எக்ஸ். நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா P of n of A cross Bன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அதை எப்படி அப்போ என்ன ஃபார்முலான்னா இது 2 power PQ. ஓகே, இது 2 power, இதுனா 5xனா 2 power PQ. ஓகே, n of B equal to 5னா n of B equal to xனா இது 2 power PQன்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஈக்குவல் டு 1024ன்னு கொடுத்துட்டாங்க. 1024 எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு 2 power 10ன்னு எழுதலாம். இப்போ இந்த n of A ஈக்குவல் டு P பிளேஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது, Q பிளேஸில் எக்ஸ் இருக்குது. ஸோ 2 power 5x ஈக்குவல் டு 2 power 10. ஸோ இதுலேருந்து என்னென்னா 5x ஈக்குவல் டு 10. ஸோ this implies x ஈக்குவல் டு 10/5 ஈக்குவல் டு 2. ஓகேவா, இங்கே P ஈக்குவல் டு 5 அண்ட் Q ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இதை P of n of A அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். 2 power PQ ஈக்குவல் டு இதை 2 power 10ன்னு எழுதுகிறோம். ஸோ PQனா 5x. ஸோ 5x ஈக்குவல் 10னா x ஈக்குவல் டு 2. ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். Okay, option B is correct. Next, fifth one. For the range of the relation R equal to x square such that x is a prime number less than 13. Prime number less than 13 na அப்போ 2 3 5 7 இது கிடையாது. பட் prime number always starts with 2. ஓகேவா, ஏன்னா 1 வராது. 2 3 5 7 11, 2 3 5 7 11 இது ஓகே. இது வந்து 4 9 25. இது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கொயரும் வரும் இதில். ஓகேவா, ஸோ இது கரெக்டுன்னு 4 9 25 49 1. ஏன்னா இது கிடையாது, ஏன்னா இது 1ல் ஸ்டார்ட் ஆகாது. இது ப்ரைம் நம்பர் தான், பட் இது ஸ்கொயரில் இல்லை. இது மட்டும்தான் ஸ்கொயரில் இருக்குது. இது வந்து 7 வரைக்கும் இருக்குது, 11 இல்லை. இதுவும் ஸ்கொயரில் இல்லை. ஸோ இது தான் கரெக்டு. இது எப்படி சொல்கிறேன்னா த ஸ்கொயர்ஸ் ஆஃப், இப்போ ஆன்சர் பார்த்துக்கோங்க, த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 3 5 7 11. ஓகே, என்ன ஸ்கொயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் சச் தட். அப்போ இது என்ன வரும், 4 9 25. ஓகே, ஸ்கொயர்ஸ் என்னென்ன வரும், 4 9 22 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49, 11 ஸ்கொயர் 121. அப்போ எது கரெக்ட்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னா 2 இப்படி எழுதணும். 2 4 3 3 3 9. ஓகே, 5 25, 7 49 அண்ட் 11 121 இப்படி வரும். ஓகேவா, இதுதான் ப்ரைம் நம்பர்ஸ் ஸ்கொயர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் 6 7 8 9 10 பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.